அரசு ஊழியர்களுக்கு அனுர அரசினால் விழுந்த பேரிடி எழுந்துள்ள புதிய சர்ச்சை. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை நாடாளுமன்றத்தில் எச்சரித்த அர்ச்சுனா. ஹர்ஷவை மறைமுகமாக கேலி செய்த அனுர. புலம்பெயர்ந்தோருக்கு வீடு வாங்க தடை வெளியான அதிர்ச்சி தகவல். விமானம் தலைகீழாக கவிழ்ந்ததில் கோர விபத்து. தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட கொடூரம், பலியான 48 பெண்கள். தற்போதைய அரசாங்கத்தின் மீது அரசு ஊழியர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை அதன் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே தகர்த்தறிந்துள்ளதாக அரசு மற்றும் மாகாண அரசு தொழிற்சங்க சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு நேற்று சமர்ப்பித்த வரவு செலவு திட்ட முன்மொழிவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கூறுகையில், அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டத்தை அரசு ஊழியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் கேட்டனர். ஆனால் அரசு ஊழியர்களை மிகவும் ஏமாற்றமடைய செய்யும் ஒரு வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசு ஊழியர்கள் வீதிகளில் இறங்கி ஒருமனதாக 20,000 சம்பள ரூபா உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த இலக்கை அடையவே பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த அரசாங்கத்தை நியமிக்க முன்முயற்சி எடுத்தனர். ரூபாய் 20,000 சம்பள உயர்வுக்கான போராட்டத்தை வழிநடாத்தியது இந்த தற்போதைய அரசாங்கம்தான். அந்த அரசு ஊழியர்களின் நம்பிக்கைகள் இன்று தகர்த்தெறிந்து போயுள்ளன. இதை அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய அடியாக நாங்கள் பார்க்கின்றோம். அரசு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டது. ஜனவரி முதல் அது அதிகரிக்கப்பட்டு நிலுவைத் தொகையுடன் சேர்த்து பெறப்படும் என்று நாங்கள் நினைத்தோம். எனினும் 15,750 ரூபாய் மட்டுமே அதிகரிக்கும் என்பதுடன் அதனை பெற 2027 வரை காத்திருக்க வேண்டும். மேலும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருந்த 7,500 ரூபாய் இதனுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. அதையும் சேர்த்துதான் இந்த 15,750 ரூபாய் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கு மிக குறைந்த சம்பள உயர்வு மட்டுமே கிடைக்கின்றது. இது அரசு ஊழியர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று. இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதை நாங்கள் ஏற்கவில்லை. எனவே அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 25,000 சம்பள உயர்வு தேவை. அப்படி இல்லை என்றால் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருந்தோம். இதைத்தான் நாங்கள் முன்பு போராடிய பிறகு ரணில் விக்ரமசிங்கவே அரசாங்கத்திடம் சொன்னோம். எனவே இதை பற்றிய நல்ல புரிதல் உள்ளது. இந்த புரிதலுடன் தான் அரசு ஊழியர்கள் இவ்வாறு தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை போன்றதொரு அவல நிலை ஏற்படுவதற்கு வழிவகுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தையிட்டி விகாரையை உடைப்பது வெறுமனே பிரச்சினைகளை உண்டாக்கும் என்பதோடு பழிவாங்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வாய்ப்புள்ளது. இரணைமடுவில் புதிதாக விகாரைகள் கட்டப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. விகாரைகளை இனிமேலும் பொதுமக்களுடைய காணிகளில் அமைக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஹரணி அமரசூரிய அண்மையில் வடக்கில் உள்ள ஒரு பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் மேற்கொண்டதை தெரிவித்து அவர் ஏற்கனவே பாடசாலைகளை அரசியல்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவை கேலி செய்யும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். நேற்று 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஹர்ஷடி சில்வாவை நோக்கி, நீங்கள் கேட்கும் அனைத்தையும் என்னால் வழங்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர், ஹர்ஷ, நீங்க கேட்கும் அனைத்தையும் என்னால் வழங்க முடியாது. கொழும்பு மாவட்ட தலைமை பதவியை நான் உங்களுக்கு எவ்வாறு வழங்க முடியும்? என்னால் அதை உங்களுக்கு வழங்க முடியாது என்று நகைச்சுவையாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் கொழும்பு மாவட்டத்திற்கான தலைமை பதவி வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அண்மையில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். இதன்போது நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்கள் கேலியாக சிரிக்கவும் செய்தனர். எனவே இவ்வாறானதொரு கருத்து ஐக்கிய மக்கள் சக்திகளுள்ள உள்ளதிகார போராட்டங்களை குறைக்கும் வகையில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் விமர்சிக்கின்றன.
முல்லைத்தீவில் மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார். முல்லைத்தீவு மெல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார். இவர் முல்லைத்தீவில் உள்ள ஒரு பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசல கூடத்திற்குள் வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போது கையும் களவுமாக சிக்கியுள்ளார். பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை 3 மாணவிகளுடன் அவர் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளார். இதன்போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டனர். இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொரண்டோவில் தரையிறங்க முற்பட்ட விமானம் கவிழ்ந்ததில் 15 பேர் வரை காயமடைந்துள்ளதோடு 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விமானம் மினசோட்டாவிலிருந்து பயணித்துள்ள நிலையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதோடு அவசர உதவி குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. இதன்போது விமானத்தில் பயணித்த 80 பேரும் வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க ஃபெடரல் ஏவியேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து பணியாளர்கள் மற்றும் பயணிகளையும் கணக்கெடுத்ததாக விமான நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த பெரும்பாலான பயணிகள் பாதுகாப்பாக இருப்பதாக கனேடிய போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டவர் வீடு வாங்குவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் தற்காலிக தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனிக்கண்டமாகவும் தீவு நாடாக விளங்கும் ஆஸ்திரேலியாவில் அரசு சார்பில் வீடு கட்டித்தரப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களும் அயல்நாட்டு நிறுவனங்களும் அந்த திட்டத்தில் முதலீடு செய்து வீடுகளை வாங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சீனா, நெதர்லாந்து, அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வீடுகளை வாங்கி குவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் உள்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கத்தில் வருகின்ற 2027 ஆண்டு வரை 2 ஆண்டுகளுக்கு இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் பெண்கள் 48 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கென்யா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்க சுரங்கத்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்து நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதைந்துள்ளனர். உடனடியாக மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் சிக்கி பெண்கள் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். 10 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவை கேலி செய்யும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். நேற்று 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஹர்ஷடி சில்வாவை நோக்கி நீங்கள் கேட்கும் அனைத்தையும் என்னால் வழங்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் நீங்க கேட்கும் அனைத்தையும் என்னால் வழங்க முடியாது. கொழும்பு மாவட்ட தலைமை பதவியை நான் உங்களுக்கு எவ்வாறு வழங்க முடியும்? என்னால் அதை உங்களுக்கு வழங்க முடியாது என்று நகைச்சுவையாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் கொழும்பு மாவட்டத்திற்கான தலைமை பதவி வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அண்மையில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்.